அருகே மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்ட மக்னா யானை தற்பொழுது வனப்பகுதிக்குள் விடப்பட்டிருக்கிறது. அதன் காட்சிகளை தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஜெபராஜ். ஜெபராஜ், விவரங்கள் என்ன? கோவை அருகே பிடிபட்ட மக்னா யானை வால்பாறை பகுதியில் விடுவிக்கப்பட்டிருக்கு. மேட்டுப்பாளையத்திலிருந்து இன்று காலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட மக்னா யானை ஆனைமலை புலிகள் காப்பக அதிகாரிகள் முன்னிலையில வால்பாறை அடுத்துள்ள மானாம்பள்ளி வனச்சரக பகுதியில டாப் ஸ்லிப்புக்கும் மானாம்பள்ளிக்கும் இடையேப்பட்ட கர்நீர் பாலம் என்ற பகுதியில விடுவிக்கப்பட்டிருக்கு. யானை தர்மபுரி பகுதியிலிருந்து பிடிக்கப்பட்ட யானை சில தினங்களுக்கு முன்பு விடுவிக்கப்பட்ட நிலையில் மீண்டுமாக அது கோவையை நோக்கி நகர்ந்து சென்றது. இந்நிலையில் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்ட பொதுமக்கள் இந்த யானை குறித்து புகார் அளித்த நிலையில் யானை பிடிபட்ட யானையை மேட்டுப்பாளையம் அருகே உள்ள வனப்பகுதியை விட வனத்துறையினர் முடிவு செய்து யானையை கொண்டு சென்றனர். அங்கு பொதுமக்கள் எதிர்ப்பு காரணமாக அந்த யானை 22 மணி நேரத்திற்கு பிறகு வால்பாறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யானை தொடர்ந்து 22 மணி நேரமாக மயக்க ஊசி செலுத்தப்பட்டு மயங்கிய நிலையில் வாகனத்தில் இருந்த நிலையில் யானையின் உடல் கண்காணிக்கப்பட்டு வால்பாறைக்கு கொண்டு வரப்பட்டது. வரும் வழியிலே யானைக்கு நீர் கொடுக்கப்பட்டது. மயங்கிய நிலையில் வந்த யானை மலைவழி சாலையில் வரும் பொழுது போலீசார் தகுந்த பாதுகாப்பு அளித்தனர். வாகனத்தில் சென்ற போலீசார் எதிர்வந்த வாகனங்களை விலக்கி யானை சென்ற வாகனத்திற்கும் வனத்துறை வாகனங்களுக்கும் வழியை சரி செய்து கொடுத்தனர். இந்நிலையில் மாலை வால்பாறை அருகே உள்ள உருளிக்கல் எஸ்டேட் மானாம்பள்ளி வனத்துறை சோதனை சாவடியை வந்தடைந்த யானை வனப்பகுதிக்குள்ளாக கொண்டு செல்லப்பட்டது. தொடர்ந்து யானையின் உடல்நிலை கண்காணிக்கப்பட்ட நிலையில் யானையின் இறங்காமல் அப்படியே வாகனத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. யானை சுயநினைவடைந்து தன்னால் அடுத்த கட்ட உணவை சாப்பிட முடியும் என்ற நிலைக்கு வந்தவுடன் மருத்துவ குழுவினர் யானையை விடுவிக்கலாம் என்று அறிவுறுத்தலின் பேரில் வனத்துறை அதிகாரிகள் தற்போது கர்நீர் பால பகுதியில் யானையை விடுவித்துள்ளனர். ஜெபராஜ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.